இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இந்த செய்தியின் தலைப்பு, மனிதருக்கு முன்பாக ஆண்டவரை அறிக்கை பண்ணுங்கள். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன். அவர்களை கொலை செய்யவும் திட்டங்கள் தீட்டியவன். இது அவனோடு கூட வாழ்ந்த அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அநியாயம் செய்வதில் உறுதியாக இருக்கிற மனிதர்களை கூட ஆண்டவர் சும்மா விட்டு விடுவதில்லை. அவர்களை தனக்கென்று தெரிந்தெடுக்க அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை திருத்தி தனக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக ஆண்டவர் மாற்றிக் கொள்கிறார். அப்படி ஆண்டவருடைய கண்களில் சிக்கியவன் தான் இந்த சவுல். இந்த மோசமான மனிதனை ஆண்டவர் நேரடியாக சந்தித்தார். தம்முடைய உள்ளங்கைகளில் சவுலின் பெயரை வரைய ஆண்டவர் தீர்மானித்தார். அதனால்தான் நேரடியாக சவுலை சந்தித்தார். ஆண்டவரே, நீர் யார் என்று சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்டான். நீர் யார் என்று சவுல் கேட்டாலும் தனக்கு முன்பு நிற்பவர் ஆண்டவர் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான் என்பதை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று ஆண்டவர் சொன்னபோது கொடூரமான அந்த சவுல் கூட நடுங்கினான், திகைத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு என்கிற பெயரை கேட்டாலே அந்த சராசரங்களும் நடுங்கும் போது இந்த சாதாரண சவுல் நடுங்கினதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? அந்த சவுலை ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். தான் செய்ததெல்லாம் தவறு என்பதை உணர வைத்தார். ஞானஸ்நானம் எடுக்க வைத்தார். இவ்வளவு மாற்றங்கள் ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள் வந்த பிறகு யாராவது அமைதியாக இருந்தால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு பலர் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அமைதியாக சபைகளுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சவுல் அப்படி அமைதியாக இருக்கவில்லை. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்க ஆரம்பித்தார். மோசமான நபராக சவுலை பார்த்த மனிதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாசமாக்கின நபராயிற்றே என்று பேச ஆரம்பித்தார்கள். இதற்கெல்லாம் சவுல் கலங்கவில்லை, பயப்படவும் இல்லை. இப்படிப்பட்டவருடைய விமர்சனங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இன்னும் திடன் கொண்டான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். இது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து என்று யூதர்கள் மத்தியில் சொல்லி அனைவரையும் கலங்க பண்ணினான். ஆண்டவர் சவுலை பவுல் அப்போஸ்தலனாக மாற்றினார். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் நேர்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்பவர்களாக இருக்கலாம், பைபிளை வாசித்துக் கொண்டே இருப்பவர்களாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்காக நன்றியுள்ளவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம், ரட்சிப்பின் அனுபவத்தை கூட பெற்றிருக்கலாம். ஆனால் இவைகள் மட்டும் ஆண்டவருக்கு முன்பாக பெரிய காரியங்கள் அல்ல. நீங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள் முன்பு நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு முக்கிய கருவியாக செயல்பட வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கனம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிடுபவர்களை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக நம்முடைய ஆண்டவர் அறிக்கை பண்ணுவாராம். இந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்களெல்லாம் நீங்கள் சந்திக்கிற மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். ஆண்டவரை குறித்து பேசாமல் வேறு எந்த சொந்த கதை, சோக கதை பேசினாலும், ஊர்கதை, உலக கதை பேசினாலும் அதனால் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு வேண்டுமானால் பொழுது போகலாம். எது நமக்கு முக்கியம் என்பதை யோசித்து தீர்மானம் எடுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மனுஷர் முன்பாக அறிக்கையிடுங்கள். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான உன்னதமான ஒரு பணி என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டிய எங்களை நீர் நேரடியாக சந்தித்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக எங்களை மாற்றுகிறீர். ஆண்டவரே, இந்த விசேஷித்த நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்கள் இதை எங்களுக்குள் மாத்திரம் நாங்கள் அனுபவிக்காமல் இந்த உலகத்திலே உம்மை பற்றி அறியாத மக்களிடத்தில் எல்லாம் சென்று உமது நாமத்தை பிரசித்தப்படுத்துபவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. அப்பொழுதுதான் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு ஆண்டவரே நாங்கள் காரணகர்த்தாவாக, ஆண்டவரே அறிவுள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அமைதியா இல்லாமல் சவுலை போலவே ஆண்டவரே உலகத்துக்குள்ளே புறப்பட்டு சென்று உம்மை குறித்து அறிவித்து அநேகரை உமக்கு அண்டைக்குள்ளே கொண்டு வருவதற்கு எங்களை பலப்படுத்துங்க. தேவையான ஞானத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க அப்பா. உமக்காக நாங்கள் ஓட உன்னதமான பணியை உண்மையாய் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற பலமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.